Hi guys, welcome back to Sarmila Lifestyle channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோட பேரு சர்மிளா. நான் ஸ்கின் கேர், ஹேர் கேர், ப்ராடக்ட் ரிவ்யூ, பியூட்டி டிப்ஸ், காமெடி வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஈஸியா நோட்டிபிகேஷன் வரும். நீங்க பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னைக்கு நான் உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சோ நான் இன்னைக்கு உங்க கூட ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போறேன். நிறைய பேருக்கு ஹேர் growth ஆகாம ப்ராப்ளமா இருக்கும், நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் நிறைய இருக்கும், dandruff இந்த மாதிரி பொடுகு ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் சரி பண்ணி நம்ம ஹேரை வந்து நல்லா ரீக்ரோத் பண்றதுக்கு நான் ஒரே ஒரு இன்கிரீடியன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அந்த இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான பவர்ஃபுல்லான இன்கிரீடியன்ஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான். இது என்னோட ஃபேவரட் இன்கிரீடியன்ஸ். இதில் வந்து நிறைய டைம் நான் ஹேருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பரான அமேசிங்கான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் இன்னைக்கு உங்க கூட வெந்தயம் ஹேர் ஸ்ப்ரேயும் அதுக்கப்புறம் வெந்தயம் ஹேர் பேக்கும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த ஹேர் பேக் நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். dandruff இருக்கிற எல்லாருமே இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு dandruff எல்லாமே கிளியர் ஆயிரும். அது இல்லாம ஹேர் growthக்கு ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹேர் ஸ்ப்ரேயை வந்து ரெடி பண்ண போறோம். அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் வெந்தயம் தான் வேணும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கும், அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வெந்தயம் ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வெந்தயம் ஹேர் ஸ்ப்ரேயும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ஃபால் எல்லாத்தையும் குறைச்சி ஹேரை வந்து நல்லா ரீக்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் dandruff இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வெந்தயம் வந்து ஒரு பெஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் நான் சொல்லுவேன். எனக்கு dandruff இருக்கிற போச்சில் நான் இந்த வெந்தயத்தை தான் யூஸ் பண்ணேன். எனக்கு சுத்தமாக dandruff இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு என்னோடய ஸ்கேல்ப்பு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் அழுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெந்தயம் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஏன்னா இது வந்து 1 வீக் மட்டும்தான் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து 1 நைட் ஃபுல்லாக வைக்கணும். ஸோ நைட்டு ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா 8 ஹவர்ஸ் வந்து நீங்கள் சோக் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் தான் ஊற வச்சேன். ஏன்னா கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் 8 மணி வரை நான் ஊற வச்சேன். நெக்ஸ்ட்டு ஊற வச்சுட்டு வெந்தயத்தை நான் தனியாக எடுத்துகிட்டு வெந்தய தண்ணியை மட்டும் இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுதான் நம்மளோட ஹேர் ஸ்ப்ரே. ஸோ இது வந்து ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த ஸ்ப்ரே. இது கூட நீங்கள் வந்து விட்டமின் இ டேப்லெட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை, நீங்கள் ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கலாம். விட்டமின் இ டேப்லெட்டும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நார்மலாக நம்ம ஹேர் ஆயில் கூட அந்த டேப்லெட் ஆட் பண்ணி நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த வெந்தயத்தை நம்ம ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சு தண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்க அந்த வெந்தயத்தை வந்து இதுக்குள்ளே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் தயிர் இல்லாட்டி நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். நம்மளோட ஹேர் பேக் ரெடி ஆகிட்டு. இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் ரீக்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். dandruff சுத்தமாக இருக்காது, சூப்பராக சரி பண்ணி கொடுக்கும். நான் இப்போ என்னோடய ஸ்கேல்ப்பில் வந்து இதை அப்ளை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ண ஒரே ஹேர் பேக் வந்து இந்த ஹேர் பேக் தான் சொல்லுவேன். ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு விஷயம் வந்து வெந்தயம் வந்து ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு பொருள். இது எனக்கு யூஸ் பண்ணனா எனக்கு வந்து உடனே தலைவலி வந்துடும், ஃபீவர் வந்துடும் அப்படிங்கிறவங்க தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு பாடி ஹீட்னால முடி வந்து கொட்டிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வெந்தயம் யூஸ் பண்ணிங்கன்னா பாடி ஹீட்டெல்லாம் குறைச்சி கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வெந்தயம் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு வெந்தயம் யூஸ் பண்ணால் சளி பிடிச்சிரும், குளிர்ச்சியான உடம்பு அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. நான் அது இப்போவே சொல்லிடுறேன். உங்களுக்கு செட் ஆனால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு அப்படின்னா நீங்கள் வந்து வெந்தயம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் ஹேர் பேக் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குளிர்ச்சியான உடம்பு, எனக்கு உடனே சளி பிடிச்சிரும், ஸோ சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் வெந்தயத்தை வந்து யூஸ் பண்ணாதீங்க. என்னோடய ஹேரில் வந்து நான் வெந்தய ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிட்டேன். கோமாளி மாதிரி இருக்கேன், அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என்னோடய ஹேர் வந்து ரொம்பவே சாஃப்டாக ஷைனிங்காக இருக்குது. பார்த்தாலே தெரியும் ஷைனிங்காக இருக்குது.
சூப்பராக இருந்துச்சு. ஹேர் வந்து நல்லா தின்னாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ நான் வந்து அந்த ஹேர் ஸ்ப்ரேயை வந்து என்னோடய ஹேரில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஹேர் நல்லா ட்ரையாக இருக்கணும். ட்ரையாக இருக்கிற சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஹேர் ஸ்ப்ரேயை கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக எடுத்து நீங்கள் ஹேரில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ண வேண்டாம். முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஹேர் வாஷ் பண்ணியாச்சுல. ஸோ இது வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்ப்ரேயை. அந்த ஹேர் பேக்கை வந்து வீக்லி 2 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஹேர் க்ரோத் இருக்கும். ஹேர் ஃபால் இருக்கிறது ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் இருக்கிறது சுத்தமாக குறைஞ்சிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய ஹேர் பேக் வீடியோ, ஹேர் ஆயில் வீடியோலாம் நான் வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நானுமே ஹோம்மேட் ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பரான அமேசிங்கான ரிசல்ட் இருக்குது. பேபி ஹேர்லாம் க்ரோத் ஆகிறத பார்க்க முடியுது. ஸோ நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணேன் இந்த வெந்தயம் ஹேர் ஸ்ப்ரேயும் இந்த ஹேர் மாஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹேர் ஃபால் எல்லாமே ஸ்டாப் ஆகிரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க வெந்தயம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். டேண்ட்ரஃப் எல்லாமே கிளியர் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு சளி பிடிச்சிரும். உடனே தலைவலி வர்றவங்க எல்லாருமே வெந்தயம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் வெந்தயம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து நம்ம குளிர்ச்சியான பொருள். நம்ம பாடியில் இருக்கிற ஹீட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் ரொம்ப கூலிங்கான பாடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வெந்தயத்தை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே சளி பிடிச்சிரும், உடனே தலைவலி வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவுசெய்து வெந்தயத்தை யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப எனக்கு ஹீட்டாக இருக்கும் என்னோட பாடி, எனக்கு எதுவுமே பண்ணாது, வெந்தயம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறவங்க மட்டுமே வெந்தயம் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் சொன்ன ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க தயவுசெய்து வெந்தயம் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து சீக்கிரமாகவே நல்லா ரீக்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் வந்து இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹேர் ஸ்ப்ரேயை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து ஹேர் ஸ்ப்ரே தானே, நம்ம ஸ்ப்ரே பண்ணோன்னா நம்ம ஹேரில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக உள்வாங்கிக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன இன்னும் இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்.